ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். வழக்கமாக நம்ம நான் ரெஸ்டாரண்ட்கள்லையோ இல்லை ஹோட்டல்லையோ வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான நான் வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது அதான் பார்க்க போகிறோங்க. ஒரு 200 ml வெதுவெதுப்பான பால் எடுத்துருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் வழக்கமாக 7 கிராம் அல்லது 11 கிராம் பாக்கெட்டில் கிடைக்கும். 11 கிராம் பாக்கெட் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுன்னு தாங்க இருக்கணும். பாலும் சர்க்கரையும் சேரல ஈஸ்ட் நல்லா பொங்கிடும். இப்போ ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். எண்ணெய் சேர்த்து கிளறின பின்னால் நம்ம ஈஸ்ட் செட் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை சேர்த்து பிசைஞ்சிடலாம். ஆக்டிவ் ஈஸ்டாக இருந்தால் டைரெக்டாக மாவில் கூட நம்ம கலந்துக்கலாம். நம்ம இந்த மிக்ஸை சேர்த்து நல்லா கலந்து விடையில முதல்ல கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 7-8 நிமிடம் நல்லா அழுத்தி பிசையில உங்களுக்கு ஒட்டாமல் நல்ல மாவு திரண்டு வந்துடுங்க. நல்ல இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவை மூடி வச்சிடலாம். லேசாக மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஈர டவல் வச்சு 1 மணி நேரம் மூடி வச்சிடுங்க. அப்படியே மாவு நல்லா செட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு சைஸுக்கு தகுந்தாப்புல சின்ன சின்ன பாலாக மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ஷேப்பில் நம்ம மாவை திரட்டிக்கலாம். மாவு திரட்டையில் நீங்கள் மாவு தொட்டே திரட்டுங்க, எண்ணெய் தொட்டு திரட்டாதீங்க. வழக்கமாக நான் சுடையில் ஒரு பக்கம் மட்டும் தவால போட்டு குக் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் டைரெக்டாக தீயில காட்டி குக் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி 2 விதமாக நான் செஞ்சு பார்க்க போகிறோங்க. முதல் மெத்தடில் நம்ம ஒரு பக்கம் தவால குக் பண்ணிடலாம். அடுத்த பக்கத்தை நம்ம தீயில காட்டுறதுக்காக இந்த மாதிரி தோசை திருப்பியை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே தவாவை டேன் பண்ணி டேரெக்டாக தீயில காட்டிடுங்க. ஒரு நிமிடம் இந்த மாதிரி காட்டுங்க. நல்லா அடுத்த பக்கம் குக் ஆகிற வரைக்கும் காட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து லேசாக வெண்ணெய் தடவி வச்சிடலாம். நான் சுடையில் அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. எடுத்த பிறகு தான் வெண்ணெய் தடவணும். இப்போ நம்ம 2வது மெத்தடில் நம்ம சப்பாத்தி சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி டேரெக்டாக சுட்டு எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டு மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க. நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் காட்டுறதை விட இந்த சப்பாத்தி மாதிரி சுடுற மெத்தடில் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் 2 பக்கம் வெந்த பிறகு எடுத்து நம்ம வெண்ணெய் தடவி வச்சிடலாங்க. நம்ம சூடாக இருக்கையிலேயே வெண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு நான் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஹோட்டலில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.